ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி, நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு முறுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உளுந்து முறுக்கு. பொதுவாக உளுந்து முறுக்குக்கு உளுந்தம்பருப்பை வறுத்து பவுடர் பண்ணி பண்ணுவோம். இது அந்த மாதிரி இல்லாமல் உளுந்தை வேக வச்சு பண்ண போகிறோம். இது அதை விட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியான முறுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல உளுந்தம்பருப்பை வேக வச்சுக்கலாம். முழு உளுந்தம்பருப்பு 1/2 கப். இது குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி தூர ஊற்றிடலாம். இப்போ இதில் தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் உளுந்தம்பருப்புக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா குலைவாக வேகணும், அது வரைக்கும் விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் நல்ல ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. வச்சுருந்த தண்ணி அளவுமே ஓரளவு கரெக்டாக இருக்குது. பருப்பை எடுத்து பார்த்தோன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உளுந்து வேக வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். தேவைப்பட்டால் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு 2 கப்பு. இது வந்து கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். எண்ணெய் சூடாக சேர்த்துருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது முதல்லையே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உளுந்தம்பருப்பு வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியே சில சமயம் கரெக்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு புளியறதுக்கு 3 கண்ணுள்ள அச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே வச்சிடலாம். தேவையான அளவு மாவு எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை ஈர துணியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோன்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா தோசை கரண்டி கூட எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். மாவு புளிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கடைசியில் இருக்கிற மாவை வந்து இப்படி ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மாவு போட்டோன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இந்த சூடான எண்ணெயில் ஒவ்வொரு முறுக்காக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அதோட பபிள்ஸ்லாம் போனதுக்கப்புறமா முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு ஒன்று போல் நல்லா வெந்து வரும். முறுக்கு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல மொறுன்னு முறுக்கு ரெடி. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.